பிரச்சனைல நாங்கள் முன்னாடி வந்துட்டு நிற்கிறோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் இருக்குது. இப்போ எப்படி? வணக்கம் நண்பர்களே, இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இந்தியன் வங்கியின் பல்வேறு சிறப்பு திட்டங்களை பற்றி கிளை மேலாளர் நம்முடன் எடுத்து சொல்கின்றார். தகவல் கேட்பதற்கு முன்பாக நீங்கள் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். அதாவது இந்தியன் வங்கியின் சிறப்பு திட்டங்களை பற்றி இது முதல் பாகமாக நான் எடுத்து கொடுக்கின்றேன். நீங்கள் இதில் என்னென்ன ஆயுள் காப்பீட்டு பற்றி சொல்கின்றார். அடுத்ததாக நம்ம கேட்க போகிறது அடுத்த வாரத்தில் அதாவது எந்தெந்த விஷயங்களுக்கு கடன் கொடுக்கப்படுகின்றது, எளிமையாக கொடுக்கப்படுகின்றது, உங்களை தேடி வருகின்றது என்பதை பற்றியெல்லாம் நமக்கு எடுத்து சொல்கின்றார் நம்முடைய கிளை மேலாளர். இதை நம்ம அடுத்த பாகத்தில் கேட்கலாம். இப்போது நம்ம ஆயுள் காப்பீட்டு பற்றி நம்ம கேட்கலாம். அதாவது பல தொழில்களில் நம்ம பணியாட்களை ஒன்று கூடி அவங்கக்கிட்ட நம்ம வேலை வாங்க முடியும். அந்த மாதிரி நேரத்தில் அவர்களுக்காக நம்ம ஏதாவது அவங்க நலத்துக்காக நல்ல விஷயங்களுக்காக நம்ம ஆயுள் காப்பீட்டு திட்டத்தை நம்ம போட்டு வைக்கிறோம். ஏன்னா ஒரு வேளை எதனா ஒரு பாதிப்பு வந்ததுனாக்கா அவங்க குடும்பத்துக்கு போய் சேரும். அதுக்காக அந்த காப்பீட்டு திட்டத்தை பற்றி நம்முடைய கிளை மேலாளர் விளக்கம் தருகின்றார். வாங்க பார்க்கலாம். மொத்தமாக 2800 பேர் இருக்கிறாங்க. மொத்தமாக இந்தியன் பேங்க்கில் தான் சேலரி. சப்ளையரே நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம பேங்க்லேயே ஒரு செப்பரேட் ஸ்கீம் இருக்குது. உங்கள்கிட்ட ஒர்க்கர்ஸ் பண்ணுறவங்க வருஷத்துக்கு நீங்கள் 370 ரூபீஸ் கட்டிட்டீங்கன்னா குரூப் இன்சூரன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் அது செப்பரேட். அவங்க கார்டு வச்சுக்கிட்டாங்கன்னா அது செப்பரேட். இப்போ பாஸ்கர் சார் சொன்னது செப்பரேட். இது மட்டும் ஆஸ் ஏ இன்ஜினியர்ஸ் உங்கள் கீழே ஒர்க்கர்ஸ்க்கு நீங்கள் எங்ககிட்ட ஒரு குரூப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இருக்குது. பர் ஹெட் 370 ரூபீஸ் வாங்கிட்டீங்கன்னா 10 lakhs. ரீசெண்டாக கூட ஒரு ஆக்சிடென்ட் என்னன்னா, நீங்கள் எல்லோரும் ஃபீல்டில் இருக்கிறீங்க. ஆக்சிடென்ட் ஆனாங்க, நாட் ஓன்லி ரோடு ஆக்சிடென்ட், எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட். அவர் ஃபீல்டில் இறங்கினாலே போதும். உங்களுக்கு தெரியும் லேபர்கிட்ட எவ்வளோ ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு பிரச்சனைல நாங்கள் முன்னாடி வந்துட்டு நிற்கிறோம். இப்போ ரீசெண்டாக சார் சரி அது வந்துச்சு. 10 lakhs நம்ம செட்டில் பண்ணிட்டோம். ஓனர் ஹாப்பி. சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு டெத் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நம்ம வாழ்க்கையே மேலே போன வாழ்க்கை கீழே கொண்டு வராங்க. அந்த நேரத்தில் நம்ம இருப்போம். இப்போ அந்த குரூப் 370. ஆமாம், that is for per head or per head தான் சார். per year sir, per year every year. What is my suggestion? அந்த 370 மட்டும் நீங்க எவ்வளோ பண்றீங்க நீங்க ஸ்பான்சர் பண்ணுங்க அவங்களுக்கு, so that that's one doubt sir. ஒரு பர்టిక్యులர் பேர் போட்டு தான் பண்ணனுமா இல்ல unknown person மாதிரி? அத நான் சொல்றேன். அதுக்கு எங்களோட செப்பரேட் எக்ஸிகியூட்டிவே இருக்கிறாங்க, மிஸ்டர் செந்தில். we are having our own tie-up with யூனிவர்சல் ஷாம்பு. only அந்த கம்பெனில மட்டுமே இந்தியன் பேங்க்ல சம்பளம் வாங்குறவங்க இந்த லேபர் ஆளுங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ப்ராடக்ட் இருக்கு. இப்போ எப்படின்னா, ஒரு லிஸ்ட் நீங்க தான் கொடுக்கணும். அவங்க வயசு ஏஜ் 75 வரை இருக்குது. அவர் 70 வயசு ஆனாலும் கூட என்னன்னா, லேபர் கிட்ட ரொம்ப டேஞ்சர் சார். இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆனாலே அது இட் இஸ் நாட் எ ஜோக். ஆமா, அவங்க விரட்டுவாங்க. இன் கேஸ் இன்சூரன்ஸ் நீங்க உங்க கையில இருந்து கட்டிட்டீங்கன்னா யூ வில் ஹேவ் எ லீகல் ப்ரொடக்ஷன். லீகல் ப்ரொடக்ஷன். அவருக்கு அந்த 10 லட்சம் கொடுக்கறது அவங்களுக்கு எவ்வளோ பெருசு. ஆனா நோ ஒன் கேன் கம் அண்ட் டிஸ்டர்ப் யூ. நீங்க போலாம், அந்த விஷயத்துக்கு தைரியமா சொல்லிக்கலாம். நீங்க அந்த நேரம் சொன்னாலே, அரேமா இந்த மாதிரி பேங்க்ல தான் வாங்குது, 1 monthல நம்ம செட்டில்மெண்ட் பண்ணலாம், ஒரு 15 லட்சம் நம்ம ஏற்பாடு பண்ணலாம் சொல்லி அவங்களுக்கு தைரியம் சொன்னாலே அந்த இன்டென்சிட்டி அப்படியே ஜீரோ ஆயிட்டு அந்த சிச்சுவேஷன்ஸ் முடிச்சுட்டு போன பின்னால எங்ககிட்ட நீங்க கொஞ்சம் செட் பண்ணாலே, இவர் சொன்ன ஸ்கீம்ல நம்ம கவர் பண்ண ஸ்கீம்ல ஒரு 15 lakhs கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு ஆள் போனது அவங்க மறந்துட்டு அவங்க அப்படியே அவங்க ஜெனரேஷனே டெவலப் ஆகிடும். ஸோ அது ஒரு ஸ்கீமும் இந்தியன் பேங்க்ல இருக்குது. அதே மாதிரி JJBY எனி கைண்ட் ஆஃப் டெத்
அது ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடென்ட் டெத் தான். இது வந்து எனி கைண்ட் ஆஃப் அப் டு 50 இயர்ஸ் வரையும் நேச்சுரல் டெத்தாக இருக்கலாம். ஹாஸ்பிட்டலேஷன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதாவது அவங்க உடம்பு இறந்துட்டா கூட அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இன்கேஸ் ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு கால் ஒரு கை போயிடுச்சு, பர்மனன்ட் டிசபிலிட்டி 50% கொடுக்கலாம். ஸோ இதுல வந்து இது பிளஸ் இப்போ உங்க கையில உங்க கூட வேலை செய்யறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி PMKVY அந்த அக்கௌண்ட்ல வந்து நம்ம ஓபன் பண்ணி இந்த ATM கார்டு அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாவே இந்த அமௌண்ட் கம்மி சார்ஜ்லயே வந்து 6 லட்சம் கவர் ஆயிடுது. சார் சொன்ன மாதிரி ஒரு 10 lakhs அதுல போட்டோம்னா டோட்டல் 16 lakhs கவரேஜ். ஸோ வந்து நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அதை நடக்கக்கூடாது. நம்மளை பொறுத்தவரையும் வந்து நம்ம கிட்ட வேலை செய்யணும் எதுவும் நடக்கூடாது. இன்கேஸ் ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அவங்களுக்கு அந்த டைம் நம்ம ஹெல்ப் பண்றோம். நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் நமக்கு ஒரு தைரியம் சொன்ன மாதிரி இருக்கும். நம்மளும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். நம்ம கையில வேலை செஞ்சாங்க ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு, பட் நம்மளால முடிஞ்சது நம்ம ஏன்னா நம்மளும் வந்து பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருப்போம். அந்த நேரத்தில் நம்ம இங்க இருந்து போராடுறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கிற ஃபெசிலிட்டிஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணாலே நம்மளும் வளருவோம். நம்ம கூட இருக்கிறவங்க வந்து கஷ்டத்துல இருந்து டைம் ஏன்னா உங்க கூட எவ்வளவு தூரம் நாங்கள் இன்டராக்ட் பண்றதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த தலைவரும் செயலாளர் அப்புறம் செக்ரட்டரிக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஷருக்கும் நன்றி தெரிவிச்சோம் சார். இந்தியன் பேங்க் சார்பா என்னுடைய ஆக்சுவலா நான் ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்றோம். என்னன்னா எங்களால வந்து ஃப்ரீயா உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கும் ஸோ உங்களோட சந்தேகத்தை நாங்கள் வந்து கேட்டுருக்கோம். ஸோ நாளைக்கு நீங்கள் பேங்க்கு வந்து நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கூட நம்ம ஈஸியாக கொடுக்க முடியும். வர்றப்போ மீட் பண்ணுறோம் நீங்களும் ஒரு ஐடியாவோட வருவீங்க. ஸோ